வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையாங்க. இனிமேல் தர்பூசணி பழம், இளநீ அது இதுன்னு வாங்கி சாப்பிட்ற வேண்டியதான். சரி, இப்போ தர்பூசணி பழம் தாங்க வாங்கியிருக்கேன். அதில் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இந்த பீஸை அப்படி நான் ஃப்ரிட்ஜில் இனி வச்சுருவேன் ஜூஸ் எதாவது போடுறதுக்கு. இப்போ இந்த மிச்சம் இருக்க பீஸை வச்சு தான் நான் இப்போ தர்பூசணி ஜெல்லி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தர்பூசணி அவ்வளோ எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாங்க. இந்த அவ்வளோத்தையும் நான் எடுத்துகிட்டேன். இந்த மிச்ச ஜூஸ் இதில் அப்படியே இருக்கட்டும், அதை ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த தர்பூசணியில் உள்ள விதையெல்லாம் அப்படி நம்ம எடுத்துடலாங்க. இந்த பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஒரு விதை கூட இல்லாமல் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு அதை மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அது கூட ஒரு 5 ஸ்பூன் போல் சீனியும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அகர் அதாவது கடல் பாசிங்க அதையும் போட்டு கொஞ்சமாக மிச்சம் இருந்த ஜூஸையும் ஊற்றி நல்லா சூடு பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இந்த அகர் வந்து நல்லா கரைஞ்சி வரும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஜூஸை ஊற்றிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா அதை ஆற வச்சிடலாம். இந்த பாருங்கள், நான் தர்பூசணி எடுத்த அந்த தோடை அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை அரிச்சி ஊற்றி அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் மிச்சத்தை கிண்ணத்துலேயும் ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே வச்சிடலாங்க. அதை ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அது அதிலே இருந்து நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், சூப்பராக ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் இந்த கிண்ணத்தில் இருக்கதான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பிளேட் எடுத்து இந்த கிண்ணத்தை அதில் கமுத்தி 2 தட்டு தட்டுனா ஜெல்லி அழகாக விழுந்துடும். இந்த பாருங்கள், எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது ஒரு பீஸ் போட்டு எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது இந்த தர்பூசணி தோடில் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இப்போ நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இதை இப்போ நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதிலிருந்தும் குட்டி குட்டியாக பீஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தேங்க. பாருங்கள், குட்டி குட்டியாக பீஸ் போட்டாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.